சொல்றதுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும்ங்க. மெச்சி கொஞ்சம் இங்க வா. இந்த டப்பா யாரோடது? இதுக்குள்ள என்ன இருக்கு? அது அவசரமா தேவைப்படும் போது பயன்படுத்துறதுக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? ஏதாவது இயற்கை சீற்றம் வரும்போது நமக்கு சாப்பாடு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல டார்ச், சமையல் பொருட்கள்லாம் இருக்கு. முக்கியமான டப்பாவா இருந்தா எதுக்கு இப்படி வச்சிருக்க? பத்திரமா வைக்கலாம்ல. டார்ச் லைட் இருக்கு, மொபைல் ரேடியோ இருக்கு, குடிக்க தண்ணி இருக்கு. அடடா, இதுக்குள்ள எக்ஸ்பயர் ஆன பொருட்களும் நிறைய வச்சிருக்கியே. ஆமா ஹாரி, அது முன்னாடியே தயாரிச்ச டப்பா, அதனால எக்ஸ்பைரி ஆகிருக்கும். மாத்தி வைக்க கூடாது. அப்பா, இந்த டார்ச் லைட் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா அதுக்குள்ள தானே பேட்டரி போட்டு வச்சிருந்தேன். பேட்டரிய உள்ளே வச்சதாலதான் லீக் ஆயிருக்கு. இனிமே இதை யூஸ் பண்ணவே முடியாது. ஓ, அப்பா அப்படின்னா பேட்டரி கூட எக்ஸ்பைரி ஆகுமா? என்ன மிச்சி இது? உள்ள கேண்டில் வச்சிருக்கேன், ஆனா அதை பத்த வைக்க ஒரு மேட்ச் பாக்ஸ் கூட இல்ல. இப்ப இதை எப்படி பத்த வைக்கிறது சொல்லு. கேக்குறாருல. 2 கல்ல ஒன்னா உரசி பத்த வைக்கலாமே. மிச்சி விளையாடாத. சரி சரி, சிலது தானே நான் மறந்தேன். அதுக்காக கேள்வி மேல கேள்வி கேட்கணுமா? தேவையானதை வாங்கி வச்சா போச்சு. சரி, இதுல இருக்கிற சாப்பாட முதல்ல சாப்பிட்டுருவோம். இல்ல, நாம பயிற்சி எடுப்போம். எனது பயிற்சியா? ஒரு அவசர நிலையை உருவாக்கி அப்ப நாம எப்படி செயல்படுறோங்கிறத பாப்போம். ஒண்ணும் புரியலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. நல்ல ஐடியா ஹாரி. நம்ம முன்னாடியே பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஏதாவது வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆமா, சரியா சொன்ன. நொஹாரா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வந்து நில்லுங்க, சீக்கிரம். வீட்டுல ஒரே அப்பா அப்பா வாங்களே, நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அப்பா எழுந்துருங்கப்பா. எதை பார்க்கணுங்கிற? கசாமாவோட குடும்பம் அதை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்குமா, நாமளும் பார்க்கலாம். எதை சொல்றேன்னு புரியலையே. அதுவா இருக்காது, வேற ஏதாவது இருக்கும். ஷின்சான் இலுமினேஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கான். அதேதாமா, அந்த வார்த்தை தான் வர மாட்டேங்குது. நீ இப்ப என்கிட்ட இலுமினேஷனை பார்க்கணும்னு நான் சொன்னேன். அது ரொம்ப வித்தியாசமா இருக்குமே. உன்னால எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? இங்க பாருங்க. காசுகாபேல ஒரு அற்புதமான இரவை கழிக்கலாமா? இத பாக்குறதுக்காக தான் ஷின்சான் போலான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, அப்ப இன்னைக்கு ராத்திரியே போயிடுவோம். நாம போக போறோமா? கசாமா ஃபேமிலி மாதிரி நாமளும் பார்த்து ரசிக்க போறோம். நான் தான் உங்க புது அனௌன்சர் ஐடோ ரூனா. இந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு நாங்க நேரடியா காட்டுறதை விட அதை பத்தி விவரிக்கவும் செய்வோம். பல வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது மூலமா நான் கண்டிப்பா சீக்கிரமா பிரபலமாவேன். யாருக்கு தெரியும், ஒரு நாள் மெயின் கேஸ்டர் கூட வரலாம். சரியா, இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நாம எந்த இடத்தை பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா? மிஸ் ஐடோ, இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்க? ஹாய், நான் தான் உங்க புது ஹோஸ்ட் ஐடோ ரூனா. இன்னைக்கு நாம வெளிச்சம் அதிகமா இருக்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இது காசுகாபேல இருக்கு. ஓட்ஸ் ஆண்டி, இந்த இலுமினேஷனை பாருங்க. நீ இப்ப என்ன ஓட்ஸ் ஆண்டின்னு சொன்ன? இல்ல, தப்பா சொல்லிட்டேன். சீனியர் ஓட்ஸும் நீங்களே பாக்குறீங்கல்ல, இந்த இடத்துல கூட்டம் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. அப்பா அம்மா சீக்கிரம் வாங்க வாங்க. ஆஹா, அற்புதமா இருக்கு. நீங்க இத பத்தி டிவில ஷோ போட போறீங்களா? அதுக்கு தான் வந்திருக்காங்க. சரி, இப்ப இங்க வந்திருக்கிறவங்க கிட்ட இந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கலாமா? ஒரு நிமிஷம். நான் தான் ஷின்சான் நொஹாரா. எனக்கு 5 வயசு ஆகுது. காசுகாபேவை சேர்ந்தவன். ஓ, அப்படியா? சரி தம்பி, நல்ல பையனா கீழே இறங்குறியா? மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் சார், உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன, எங்க கிட்டயா? நாங்க டிவில வருவோமா? அச்சச்சோ, இன்னைக்கு பார்த்து நான் மேக்கப் வேற போடாம வந்துட்டேனே. ஆஹா, நீங்க தான் அந்த புது அனௌன்சர் ஐடோ ரூனாவா? ஆமா, என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. எங்க வியூ ரொம்ப அழகா இருக்குல்ல? அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இது உங்க அளவுக்கு அழகா இல்ல மேடம். எங்க ஜொலிக்குது, அத பத்தி தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எதுக்காக எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து அம்மா, நீங்க தான் அவங்கள தொந்தரவு பண்றீங்க. அவங்க என்ன இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆமா, மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். நீங்க உங்க ரசிகை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆஹா, ஐடோ, நீங்க அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா,
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். அப்பா அந்த டிவி அனௌன்சர் நல்லவங்களா இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட நல்லபடியா தான் பேசுனாங்க. உங்க அம்மாக்கு தான் நம்ம கிட்ட யார் பேசினாலும் பிடிக்காதே. வந்த வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்ததுனால தான் கோவப்பட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஃபேமிலியால எல்லாம் சொதப்பல்ல போய் முடிஞ்சிருச்சு. அடுத்த தடவை நான் சரியா பண்ணணும். மிஸ் ஐடோ, ஹாய். தொந்தரவுக்கு மன்னிச்சிருங்க. இதோ இப்ப நான் இந்த பில்டிங்க பத்தி சொல்ல போறேன். பில்டிங் இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. வாங்க நாம இங்க இருந்து போயிடலாம். இறங்கி ஓடாதீங்க. இது ப்ரொஜெக்ஷன் தான், வேற எதுவும் இல்ல. ப்ரொஜெக்ஷனா? ஏமாத்து வேலையா? ஒரு நிமிஷம், இத நல்லா ஒத்து பாருங்க. நீங்க இப்ப பார்த்தது இந்த பில்டிங்கோட சுவர் மாதிரி இருக்கிற ஒன்னதான். சரியா சொன்னீங்க. அந்த ப்ரொஜெக்டர் சிஜி இமேஜ் வால்ல காட்டுது. எல்லாம் அதோட வேலைதான். அதுதான் பில்டிங் அப்படியே இடிஞ்சு விழுற மாதிரி காட்டுச்சு. யாரும் பயப்பட தேவையில்லை. ஆஹா, அவசரப்பட்டு கத்திட்டோமே. ஷின்சான் எங்க? எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. இனி எப்பவுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? என்னுடைய முதல் ஷோ இந்த மாதிரி அமையணும். அழாதீங்க மிஸ் ஐடோ, இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. ஒரு அண்ணனா நான் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பேன், கவலையப்படாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா? ஒண்ணும் இல்ல, நாம போய் சுத்தி பார்க்கலாம் வாங்க. மன்னிச்சிருங்க, தெரியாம நடந்துருச்சு. ஹலோ, இப்பதான் ஷோ இல்ல, நீங்க டைரக்டா பேசலாமே. ஓஹோ, அப்படியா? சரி, ஏதோ நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த ஜொலி ஜொலிக்கிற சிலைய சமீபத்துல தான் உருவாக்குனாங்க. ஓ, சமீபத்துல தான் இந்த சிலையை உருவாக்குனாங்களா? திரும்பவும் வந்துட்டாங்களே. ஹலோ மேடம், இங்கதான் இருக்கீங்களா? ஓ, இவங்களா? ஹாய். எதுக்காக நீங்க எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இல்ல இல்ல, எதேச்சியா தான் நாம சந்திச்சுக்கிறோம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹீமா? வரி அதெல்லாம் எடுக்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்து விளையாடணும். இந்த ஷின்சானை பார்த்து கத்துக்கோங்க. ஆமா, இவங்க உங்கள மாதிரியே இருக்காங்க. நீங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, கோவப்படாதீங்க, நான் இத பழையபடி மாத்திடுறேன். அப்பா நீங்க தப்பா பண்றீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இரு ஷின்சான். இல்ல இல்ல, இப்படி இல்ல, இப்படி கொஞ்ச நேரம் இருங்க. இல்ல, இந்த மாதிரி தான் பண்றேன்ல. ஏதோ ஒரு மாதிரி வந்திருக்கு. இத நீங்க பாழாக்கிட்டீங்க. ஷோ டைம் வேற நெருங்கிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? மேடம் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இப்ப காசுகாபில நடக்கிற அந்த ஈவென்ட்ட நம்ம பாப்போமா? மிஸ் ஐடோ, அங்க என்ன நிலவரம்? கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா? தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்கீங்க. நான் ஒரு புது அனௌன்சர், ஏன் இப்படி படுத்துறீங்க? எல்லாத்தையும் இவ சொதப்பிட்டா. மேடம் முதல்ல தொங்கப்படாம கொஞ்சம் மேல பாருங்க. நட்சத்திரங்கள்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எரி நட்சத்திரம், அதை பார்த்து உங்க ஆசையை சொல்லுங்க. சொல்றேன், எப்படியாவது என்னுடைய அனௌன்சர் வேலை நீடிக்கணும்னு நினைக்கிறேன். மேடம் உங்க வேலை கண்டிப்பா நீடிக்கும், நீங்க கவலையே படாதீங்க. பிளவுஸ்க்காக